பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிருங்க. கொஞ்சம் பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்சம் பேரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நேற்று மதுரை காந்தி மியூசியத்தில் புதிய தலைமுறை என்ற செய்தி தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ஜனநாயக திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தென் மண்டலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள்லாம் வர வச்சு அவங்களுடைய கருத்தை முன்மொழிய சொல்கிறாங்க. தற்போது எலெக்ஷன் நடக்க இருக்கிறதுனால நம்ம மாவட்டங்களில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிற குரலை முன் வச்சா இனி வரப்போகிற அரசாங்கம் அதை கவனித்து அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த புதிய தலைமுறை உங்களுக்கான ஒரு மேடையை உருவாக்கி தருதுன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி பண்ணாங்க. அதில் நான் கவனித்த வரைக்கும் 99% பேர் நீர் ஆதாரங்களை பற்றி தான் பேசினாங்க. முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி வரல, அதே மாதிரி ஏரிகள் தூர்வாரப்படலை, சரியான தண்ணி வசதி இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறத தான் பதிவு பண்ணாங்க. சுற்றி பார்த்தா 99% தண்ணீர் பிரச்சனை மட்டும்தான் அதிகமாக பேசினாங்க. ஒரு 30 பேர் பேசியிருப்பாங்கன்னா 30 பேர்ல 25 பேர் இந்த தண்ணீர் பிரச்சனை, நான் அந்த விவசாயத்தை சங்கத்திலேருந்து வரேன், இந்த விவசாய சங்கத்திலேருந்து வரேன் அப்படின்னு தான் பேசினாங்க. நம்ம அதை உட்கார்ந்து கவனிக்கும் போது ஒரு வேதனை நமக்குள்ள இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, நம்மளும் கூட சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தோம் தான். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த எல்லோருடைய கருத்துமே அரசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அரசு சரியில்லையா, சரியா இருக்கு நீ சொல்றியா அப்படின்னு நீங்க என்னை பார்த்து கேட்டீங்கன்னா, மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே என்ற ஒரு தத்துவத்தை நான் ஏற்காமல்ல ஏற்கிறேன். அதே சமயத்துல அந்த மன்னனை தேர்வு செய்வதும் மக்களாகிய நாம என்ற ஒரு தத்துவத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. தராசுக்கு 2 பக்கங்கள் இருக்கு. இந்த 2ஐயும் கரெக்டா ஃபுல் பண்ணும்போது தான் அந்த முள்ளு நேர்கோட்டில் நிற்கும். ஒரு பணத்துக்கு 2 பகுதிகள் இருக்கு. அதுல ஒரு பகுதி அழிஞ்சிருச்சு, இல்லை ஏதோ ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா அந்த பணமே செல்லாம போயிடும். இறைவன் படைப்புல கூட பாருங்க, ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகணும்னா பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனால் தான் ஒரு நாள் என்று முழுமை பெறுது. இறைவனோட படைப்புல ஆண் பெண் என்ற 2 பகுதி. இப்படி பாருங்க, எல்லாமே சமநிலையாக தான் பயணிச்சாதான் இங்கு முழுமையடையுது. அதுபோல அரசாங்கம் ஒரு பகுதி என்றால் மக்களாகிய நாம இன்னொரு பகுதி. தென்மண்டங்களை வளரலை 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 அப்படின்னு சொல்றதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் பல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது விவசாயிக்கான திட்டமா இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு துறை சார்ந்து வழங்கப்படுகிற திட்டங்களாக இருக்கலாம். அதுவே கிராமப்புறங்கள்ல ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு 5 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாயாச்சும் பண்ணிட்டு வருது. இந்த 2 கோடி ரூபாய் பண்ட செலவு பண்ணாலே, சரியா செலவு பண்ணாலே தண்ணீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, மின்சார பிரச்சனை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிடலாம். ஆனா கடந்த 70 வருஷமா நம்ம 17வது அசம்பிளி சந்திக்க போறோம், 17வது சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆனா இன்ன வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சாடுது. சாலையில சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கிராமங்களுக்கு மின்சாரம் சரியா போகலைங்கிற குற்றச்சாட்டு தான் அதிக அளவுல தென்மண்டலங்கள்ல இருக்கு. அப்ப இவ்வளவு காலமா எம்எல்ஏக்குன்னு சரியா நிதி ஒதுக்குறாங்க. எம்எல்ஏக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி நிதி ஒதுக்குறாங்க. எம்பிக்கு தனியா நிதி ஒதுக்குறாங்க. கவுன்சிலருக்கு தனியா அவருடைய செயல்பாட்டுக்கு நிதி ஒதுக்குறாங்க. கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க. இது போக மத்திய மாநில அரசுகள் ஒவ்வொரு ஸ்கீம்களையும் நிதி ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒதுக்கப்படுகிற நிதியெல்லாம் எங்க போகுது அப்படிங்கிறத மக்களாகிய நாம என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? தென்மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனை நான் பார்த்தேன், புள்ளி விவரங்கள். அதுல கன்னியாகுமரி 91%, தூத்துக்குடி 86%, ராமநாதபுரம் 82%. குறைஞ்சபட்சம் நம்ம எஜுகேஷன்ல 100க்கு 80 பேர் படிச்சிருக்கோம். படிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த படிச்சதுக்கான நாலேஜை நம்ம கரெக்டாக யூஸ் பண்றோமா? குறிப்பா பார்த்தீங்கன்னா, நல்லிணக்கம் ஒற்றுமை என்ற ஒன்று நம்மக்கிட்ட இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜாதியா, மதமா, ஏற்றத்தாழ்வா, இப்படி நம்ம ஒன்றோடு ஒன்று நம்ம அடிச்சு குதறிக்கிட்டு இருக்கிறதுனால இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களும் அரசியல்வாதிகளும் சரியா பயன்படுத்திட்டு அவன் மட்டும் அந்த நிதியை சுருட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறான்.
மக்களாகி நமக்கு அடிப்படை தேவைகள் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தை குறை சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? எந்த அரசு வந்தாலும் எல்லா திட்டங்களும் நடைமுறையில வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கையில போய் அது சேர்ந்துறதுனால மக்கள் கைக்கு வரல. அதனால மக்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பயங்கர கொந்தளிப்பா இருக்கு. ஆனா மக்களுடைய நாலேஜ் என்னவாக இருக்கு? இதை கேள்வி கேட்கணும், இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அதே சமயத்துல சாமானிய மக்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்ப வீடு இல்லாதக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு சில எலிஜிபிள் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இந்த எலிஜிபிள் அடிப்படையில் அந்த வீடு கிடைக்கும். ஆனா எலிஜிபிள் உள்ள நபருக்கு வீடு கொடுக்குறானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதை மக்களாக என்ன பண்றான்னா இருக்கிறவனே அந்த ஸ்கீமை பெற்றுக்கொள்ள நினைக்கிறான். எல்லா திட்டத்திலையுமே மக்கள் அப்படிதான் என்ன செய்யறாங்க, எனக்கு 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 எனக்கு. அப்ப உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு அந்த திட்டம் போய் சேராத அளவுக்கு நீ தானே தடுக்கிற. அப்ப இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வாங்கி கொண்டு வளரனா எப்படி வளரும்? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இல்லை. ஒரு சகோதரர் பேசினாரு, தொழில் வளர்ச்சி இல்லாதனால நாங்கள்லாம் வேற மாவட்டத்துக்கு, அதாவது வேற மாவட்டங்கள் வேற மாநிலங்களுக்கு போக வேண்டிய இருக்கு தொழிலை தேடி. படிச்சவங்களுக்கு வேலை இல்லை. படிச்சவங்க சுய தொழில் செய்வதற்காக அரசாங்கம் இந்த சுய உதவி குழுக்கள் சொல்லி நிர்ணயம் பண்ணி அதுக்கு லோன் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஒரு சில சமயத்துல அந்த கடனை தள்ளுபடி கூட பண்றாங்க. வறுமை ஒழிப்பு சங்கம்னு என்ற ஒரு சங்கம் இருக்கு. இந்த சங்கத்துக்கெல்லாம் பணம் வருது, பணம் தான் வருது, வறுமை ஒழியல. எங்கடா அந்த பணம்லாம்? சுய உதவி குழுக்கள் வாங்கப்பட்ட அந்த பணத்தை வச்சு எந்த தொழில் பண்ணாங்க, எந்த சுய தொழில் பண்ணாங்க, எத்தனை தொழில் இங்க நடந்துச்சு, இவ்வளவு காலமா பண்டு வந்துச்சு, அப்ப அந்த பண்டை வச்சு என்ன பண்ண என்ற ஒரு கேள்வி நம்ம ஒரு நியாயமான ஒரு கேள்வி முன்வைக்கணுமா இல்லையா? சாதாரண ஒரு விஷயத்துக்கு 100 நாள் வேலையை எடுத்துக்கும், வேற எங்கும் போவேன். 100 நாள் வேலை. நேற்று அந்த மீட்டிங்ல பேசின நபர்கள் எல்லாம் தண்ணீர் பிரச்சனை பத்தி பேசினாங்க. இந்த 100 நாள் வேலையோட முக்கியமான பணி என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏரியா தூர் வருவாங்க, அந்த நீரோட தண்ணி ஓடுற ஓடையை தூர் வருவாங்க, இல்லை மரக்கட்டு நடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. 2005 இருந்து இப்ப 2026 இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பணம், கோடிக்கணக்கான பணம் இந்த அண்டர் டேஸ் ஒர்க்குக்காக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஒதுக்கீடு செஞ்சு அது மூலம் செயல்படுத்தினாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் அந்த திட்டம் பண்ணும், இந்த திட்டம் பண்ணும், இத்தனை லட்சம் மரக்கன்றுகள் நட்டோம். இன்னைக்கு தென் மண்டலங்கள்ல நடப்பட்ட அந்த 100 நாள் நடப்பட்ட அந்த மரக்கன்றுகள் எல்லாம் கரெக்டா வளர்த்திருந்தா கேரளாவை அடிச்ச டாப்ல நம்ம பசுமை மாநிலம் தென் மண்டலமா மாறி இருப்போம், பசுமை மண்டலமா மாறி இருப்போம். 2005 இருந்து இப்போ வரைக்கும் மரம் நட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நட்ட மரம்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டா ஆனா 2005 இருந்து இப்போ வரைக்கும் ஏரியை தூர் வாரிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வாய்க்கால தூர் வாரிட்டு தான் இருக்காங்க. தண்ணி வருதாடா, அந்த தண்ணி எங்க இருந்து தூர் வாரின இடத்துல தண்ணி நிற்குதா? தண்ணி பிரச்சனையை தீரல. அப்ப என்னதான்டா தூர் வாரீங்க? அப்ப அந்த திட்டம் என்ன செயல்முறையில இருக்கு? மக்களும் சும்மா ஏனோதானோ உங்களுக்கு காசு கிடைச்சா போதும்னு சொல்லி சும்மா ஒரு கடமைக்காக போயிட்டு வரான். அதை நிர்வகிக்கிற மேல நம்மளுக்கு ஏதோ சம்பளம் வந்தா போதும், இந்த திட்டம் இப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறான். அப்போ பண்டு வந்துகிட்டே தான் இருக்கு. வளர்ச்சி இல்லாததுக்கு முக்கிய காரணம் யாரு? நல்லா யோசிக்கணும். அதே சமயத்துல ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது. அந்த கிராம சபை கூட்டத்துல போய் உட்கார்ந்து உங்க கிராமம் வளரலைன்னா அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறதுக்கு அந்த கிராம சபை கூட்டம் வைக்கிறான். எத்தனை இளைஞர்கள் அங்க போறோம், எத்தனை பேர் அந்த கிராம சபை அட்டன் பண்ணி இதெல்லாம் சரிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் கேள்வி எழுப்புறோம். இப்ப இந்த விஷயத்த முன் வச்சா கேள்வி எழுப்புனாதான் தனிப்பட்ட முறையில தாக்கிடுறாங்க, தனிப்பட்ட முறையில வேற மாதிரி ஏதாவது உயிர் சேதம் கூட ஆயிடுது. அப்புறம் எங்க கேள்வி எப்படி கேட்கறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஒரு நபரா போனா தானே உங்க மேல பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புஸ்தகத்துல நான் படிச்சிருக்கேன். ஒரு சிங்கம் ஒரு மாடுகளை வேட்டையாடுறதுக்கு திட்டம் போட்டுட்டே இருக்கும். ஆனா அந்த 5 மாடுகளும் ஒரு ஒற்றுமை இருக்கும் வரைக்கும் அந்த சிங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த சிங்கம் ஒரு பிளான் பண்ணும், அந்த 5 மாடையும் உடைச்சு விட்டுட்டா ஈஸியா நம்மளால வேட்டையாட முடியும். அதே மாதிரி அது சில சம்பவங்களை நிகழ்த்தி அந்த 5 மாடையும் உடைச்சு விட்டுரும். உடைச்சு விட்டு அந்த 5 மாடையுமே காலி பண்ணி அந்த சிங்கம். இந்த கதையை நம்ம படிச்சிருக்கோம், ஒற்றுமையே வலிமை அப்படின்னு. இன்னைக்கு நம்மள அப்படிதான் ஓட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜாதியா பிரிச்சு வச்சிருக்கிறான், மதமா பிரிச்சு வச்சுக்கிறா, நம்மளை ஏற்றத்தாழ்வா பிரிச்சு வச்சுக்கிறா, நம்மளாம் மீனவ குடின்னு சொல்லி ஒரு பக்கம் பிரிச்சு வச்சுக்கிறா. இப்ப நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மண்டலங்களுக்கு என்ன முக்கியம்? விவசாயம், கடல் சார்ந்த தொழில். இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் கொடுக்கல. விவசாயத்துக்கு எவ்வளவு வரும் தெரியுமா? விவசாய அலுவலகத்தை ஆய்வு செய்யும் போது அதுல இருக்கு கணக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தலை சுத்திடுச்சு. இவ்வளவு நிதி அரசாங்கம் கொடுக்குது. மேபி மக்களாகி நாம அதை சரியா பயன்படுத்துறதுக்கு நாலேஜ் இருக்கா? ஆனா படிப்பறிவில் நம்ம பெரிய லெவல்ல இருக்குன்றோம். அப்ப தவறுகள் எங்க இருக்குன்னு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. தவறுகள் எங்க இருக்கு? இன்னைக்கு இருக்க சமுதாயம் அதை கவனிக்க முடியாம வேற ஏதோ ஒரு நிலைப்பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கே போறான், என்ன செய்யறானே தெரியல.
முழுக்க முழுக்க போதை, சினிமா ஃபுல்லா அடிக்ட் ஆகிட்டான். உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இதெல்லாம் சீர்திருத்தி நீங்க வந்து ஒரு கிராமத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கேள்வி கேட்காம 10 பேர் எழும்பி ஒரு குழுவா, ஒரு அமைப்பா இயங்கி நீங்க வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்காணிச்சு அந்த நிதிகளை எல்லாம் சமநிலைப்படுத்தி உங்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம மண்டலம் எப்பவோ வளர்ந்துருக்கும். நம்ம மண்டலம் எப்பவோ வளர்ந்துருக்குங்க. இலவசம் 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 தரான். எல்லா அரசியல் கட்சிகளும் இலவசத்தை டிஃபன் பண்ணி இலவசம் 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 இலவசம். நான் ஒரு காணொலி காட்சி பார்த்தேன். அந்த காணொலி காட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 30-40 கவுரு அந்த ஒரு கேன் கட்டி உள்ள தண்ணி இறைக்குது. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அந்த காணொலியை பார்த்தோன்னே ஏதோ ஒரு சூடான், இந்த மாதிரி சோமாலியா பகுதிகளில் ஏதோ ஒரு பாலைவனங்கள், அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே வட மாநிலங்கள்ல நம்ம ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல போல ஏதோ தண்ணி மோந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். தமிழ் பேசிட்டு இருக்கான். என்னடா லாங்குவேஜ் தமிழா இருக்குது, ஆனால் நிகழ்வு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது இங்கே தாங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தாங்க இது பக்கத்துல தான் அந்த ஏதோ ஒரு முதுகுளத்து பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஊர்ல தாங்க இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அங்கதான் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி தண்ணி அப்படின்னு பார்க்கும்போதே என்னால உண்மையில சகிக்கவே முடியல. எப்படிப்பட்ட ஒரு நம்ம படிச்சிருந்தும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடையாம நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க. உண்மையாலுமே அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். அதனால இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது சரியானதல்ல. ஆனா மன்னன் சரியா இருக்காருன்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த மன்னனை நிர்வகிக்க பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கே, அதை நீங்க சரியா செய்யலாமே. சராசரி 2 பகுதியிலும் சரியா இயங்கணுமே. மக்களாகி நாம எதை ஒன்றை செய்ய நினைச்சாலும் சாத்தியப்படுத்திட முடியும். ஒரு 10 பேர் சேர்ந்தா நிச்சயமா ஒன்றை வெற்றி பண்ற முடியும் நம்ம. அப்ப படிச்சிருந்த அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் மக்களுக்கு சரியா போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாம் எழுப்ப என்னைக்கு பழகிறோமோ அன்னைக்கு நம்ம தென்மண்டலங்கள் எல்லாம் வளர்ந்து உச்சத்தில் நிற்கும். இளைஞர்கள் இங்கே புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற பொதுமக்களும் மற்ற நபர்களுக்கு நம்ம தென்மண்டலத்தில் இருக்க 6 மாவட்டத்தில் இருக்கிற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.